ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டென்ஸை பற்றி கிராமர் பார்ட்லையும், அப்புறமா இங்கிலீஷில் வந்து 6th யூனிட் 5-6ஐயும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் இதில் கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் இது பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் சொல்லிடுறேன். கிளாசரி பார்த்துக்கோங்க. மெஷன், ஷேவிங், ஸ்வாவிங், ஸ்னேக்கிங், ஸ்னிக்கர்டு. ஸோ எல்லா லெசன்லேயும் மேக்ஸிமம் கிளாசரி பார்த்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் லெசன் உங்களுக்கு சிலபஸில் வராது, ட்ரிப் டு ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உள்ளே பெருசாக நீங்கள் பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் இம்பார்ட்டன்ட். மீனிங்: ஐ கேச்சிங், ஸ்பெக்டாகுலர், த்ரில்டு, எக்ஸைட்டட், டேஸ்டி, டெலிசியஸ், சவுட், ஸ்க்ரீம், அஃப்ரைடு, ஃப்ரைட்டட். அதே மாதிரி சிலபல் அப்படின்னா ஒரு வார்த்தையை எப்படி பிரிக்கிறாங்களோ அதை தான் சொல்லுவாங்க. அது ஒரு 2ஆக பிரியலாம், 3ஆக பிரியலாம், 4ஆக பிரியலாம். ஒண்டர்ஃபுல்னா ஒண்டர்ஃபுல், பிஹைண்ட், பிஹைண்ட், பனானாஸ், எக்ஸைட்மெண்ட், ஸ்நாட்ச் அது சிங்கிள் தான். விண்டோஸ், விண்டோஸ், எவ்ரி ஒன், எவ்ரி ஒன், 3 சிலபல் புரியுது. அதுக்கப்புறமா டென்ஸு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். இதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, அதுக்கப்புறமா ஸோ இதில் கரெக்டாக ஹீ, ஷீ, இட்டு இந்த 3 வந்துச்சுன்னா எஸ் ஆட் ஆகி வரும் வேர்ப் கூட. ஸோ அது பார்த்துக்கோங்க. சில்ட்ரன் அப்படின்னா லைக் தான் வரும். பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங், இதே ஹீ, ஷீ, இட்னா இஸ் வரும். அடுத்து டாக்டர் இஸ் ட்ரீட்டிங். அவர் ஸ்கூல், இது ரெகுலராக நடக்குது. ஸோ அதனால் கமென்சஸ். ஃப்ளாரிஸ்ட் செல்ஸ். அப்புறமா இதோட பாஸ்ட் ஃபார்ம், ஈட்டோட பாஸ்ட் ஃபார்ம் ஏட். ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட். இது டைரியில் எழுதுகிறாங்க. ஸோ அதனால் எல்லாமே பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும், எழுதுகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேர்போட பாஸ்ட் டென்ஸில் நம்ம எழுதணும், பாஸ்ட் ஃபார்மில். அடுத்து கோவுக்கு பைலாக வென்ட்டு, கோவோட பாஸ்ட் ஃபார்ம். ஸ்டார்ட்டுக்கு பைலாக ஸ்டார்டடு, டு ஒர்க்கு. அப்புறமா ஹேவோட பாஸ்ட் இது ஹேடு. அடுத்து ஃபினிஷ்னா ஃபினிஷ்டு, ரீச்னா ரீச்டு. இங்கே ஐனா வாஸ் வரும், வீனா வேரு, ஹீ, சி, இட்டுனாலே வாஸ் தான் வரும். இங்கே ஷீ இருக்குது, அதனால வாஸு. நோபடி வாஸ், ஹீ வாஸ். ஸோ எதுக்கெல்லாம் வாஸு, எதுக்கெல்லாம் வேர் வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்ஃபார்மல் லெட்டர். இந்த இன்ஃபார்மல் லெட்டரில் என்ன கேட்பாங்கன்னா அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. எது ஃபஸ்ட்டு வரும், எது செகண்டு, எது தேர்டு, எது ஃபோர்த்து, எது கடைசி அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும்னா சென்டர்ஸோட அட்ரஸ் எழுதணும். ஸோ சென்டர்ஸ் அட்ரஸ். செகண்ட் டேட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா சல்யூட்டேஷன்னா டியர்னு ஸ்டார்ட் பண்ணி நம்ம யார் இது பண்ணுறோமோ அவங்க நேம் கொடுக்குறது தான் சல்யூட்டேஷன். அடுத்து பாடி ஆஃப் த லெட்டர். அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன், யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கக்கூடியது. ஃபைனலாக சிக்னேச்சர். ஸோ இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டரை கேட்கலாம் அரேஞ்ச் பண்ண சொல்லி. அடுத்து ஃப்ரம் ஏ ரயில்வே கேரேஜ். இது போயம் சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதோட ரைமிங் ஸ்கீமுங்க பார்த்திங்கன்னா ஏஏபிபி அப்படிங்கிற ஆர்டரில் இருக்கும். அதே மாதிரி இதில் மெட்டஃபர் இருக்குது, சிமிலி இருக்குது, இமேஜினரி, அனஃபோரா எல்லாம் இருக்குது. ஆன்டிதீசிஸு, ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ், இது ஆன்டிதீசிஸாக இருக்குது. சிமிலினா ஆஸ், கம்பேர் பண்ணி வர்றது. அதுக்கப்புறமா மெட்டஃபர் அப்படின்னா உருவகம் பண்ணி வருது. இமேஜினரினா அது இல்லாதது நம்ம இமேஜின் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் சேமாக வர்றது அனஃபோரா. ஸோ இது ஒரு ட்ரெயினில் வரக்கூடிய ஜேர்னியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. ஸோ இந்த இதை பார்த்துக்கோங்க.
ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இவர் வந்து ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட்டு. இவர் எழுதின புக் வந்து ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்டு, ஹைடி, அடுத்து சில்ட்ரன்ஸோட கார்டன் ஆஃப் வேர்சஸ். கிளாசரி பார்த்திங்கன்னா சார்ஜு, கிளாம்பர், பிராம்பிள், ட்ராம்பு, சிங்கிங், லம்பிங், கிளிம்ஸு இதில் வரும். அதுக்கான புக் பேக்குக்கான ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இது கோத்ரூ பண்ணிக்கோங்க. சிமிலினா லைக்கு, ஆஸ், கூலஸ் அந்த மாதிரி வர்றது. அடுத்து இது இந்த லெசன் இல்லை. ஃபைனலாக சீக்வன்ஸு. ஸோ எதுக்கடுத்து எதுன்னு சொல்லி கொடுத்துட்டு கேட்கலாம். ஆன்சர் கொடுத்துருப்பேன். ஸோ உதகமண்டலம் ஊட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. இந்த லெசன் கிடையாது, அதனால் கிளாசரி மட்டும் போதும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இது நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ரெயின்னா கோட்டு, செயில் போட்டு, டெண்டர் கோகனட்டு, அப்புறமா ரெயின்போ, ஃபயர் பிளேஸ். இது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் தான் இது. எ பேர் ஆஃப் wolves, she bought a new shoal of shoes. அடுத்து வந்து பேர் ஆஃப் ஷூஸு. அடுத்து சோல் ஆஃப் ஸ்விம் ஃபிஷ் ஸ்வாம். அடுத்து ஸ்வாம் ஆஃப் பீஸ், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். இது வந்து ஒவ்வொன்றோட குரூப் நேமு. அதுமாதிரி பிசைடு எங்கே வரும், பிசைட்ஸ் எங்கே வரும். பிசைடுனா நெக்ஸ்ட்டு, பிசைட்ஸ்னால் கூடுதலான்னு சொல்லக்கூடிய இடத்துல, அக்செப்ட்னா ரிசீவ் பண்ணுறது, எக்ஸப்ட்னா அதை விதிவிலக்கு விடுறது. வாட்ச் அப்படின்னா ஒரு இதை வந்து கவனமாக பார்க்குறது. சி அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்குறது. கன்ஜங்ஷன் வேர்டு. அவர் டீம் பிளேடு வெல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டீம் பிளேடு வெல் அண்ட் வான் த கேம். சி ஸ்லிப்டு பேட்லி. அண்டுனா மற்றும்ங்கிற மீனிங் வரும். பட்டுனா ஆனால், சோனா அதனால். சி ஸ்லிப்டு பேட்லி, ஆனால் வந்து சி டிடன்ட் ஹர்ட் ஹர் செல்ஃப். த பாக்ஸ் வாஸ் ஹெவி, ஹீ குட் நாட் லிஃப்ட். அதனால் லிஃப்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வரும். ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல், ஏன்னா பிகாஸ் சி மிஸ்டு பஸ்ஸு. ஸோ அதனால் பிகாஸ். யூ கேன் யூஸ் பென் ஆர் பென்சில் ஃபார் ரைட்டிங். cloud moved away and cloud moved away. ஸோ இந்த இது மட்டும் மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்தியன் சீசன். ஸோ அவ்வளோதான் மொத்தமாக உள்ளது. ஸோ டென்ஸை பொறுத்தளவுக்கும் மொத்தம் 4 ஃபார்மேட் இருக்கும். 3 டென்ஸ் இருக்கும். ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சரு. இந்த 3 டென்ஸோட 4 ஃபார்ம் பார்த்திங்கன்னா சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட்டு, பெர்ஃபெக்ட் கண்டினியூஸு. ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த அளவுக்கும் உங்களுக்கு சிம்பிளில் வந்து வேர்ப்ஸ் மட்டும் வரும். சில இதுக்கு எஸ் ஆட் ஆகி வரும் வேர்போடு சேர்ந்து. எது கூடனா ஈஸி ஹிட்டு வரும்போது. கண்டினியூஸ் பார்த்திங்கன்னா வேர்பு கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி ஆட் ஆகிரும். வேர்ப் கூட முன்னாடி வந்து ஆமு, ஆறு, இஸ்ஸு வரும். ஆம் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐக்கு மட்டும் ஆம் வரும். இஸ்ஸு வந்து எதுக்கு வரும்னா ஹீசி ஹிட்டுக்கு இஸ் வரும். மற்றது எல்லாத்துக்குமே வந்து ஆர் வரும். ஸோ இந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதுக்கு ஆம் வரும், எதுக்கு இஸ் வரும், எதுக்கு ஆர் வரும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பெர்ஃபெக்டில் பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபிள். ஸோ அதை நம்ம கொடுக்கணும். அந்த ஃபார்ம் 3வது ஃபார்மு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஹாவ், ஹேஸ் இந்த 2 மட்டும் இருக்கும். எதுக்கெல்லாம் ஹாவ் வரும்னா ஹீசி ஈட்டை தவிர மற்ற எல்லாத்துக்குமே ஹாவ் தான் வரும். ஹீசி ஈட்டுக்கு வந்து ஹேஸ் மட்டும் வரும். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸும் அதே மாதிரி தான். பீன் ஆட் ஆயிரும். இது கூட சேர்ந்து பீன் அப்படிங்கிறது ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் பாஸ்ட் டென்ஸுக்கும். ஸோ இது ஃபுல்லாக பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸை வந்து யூஸ் பண்ணணும். இங்கே கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா வாசு வேர் வரும். வாஸ் எங்கெங்கெல்லாம் வரும்னா ஐயுக்கும் ஹீசி ஈட்டுக்கும் வாஸ் வரும். மற்ற எல்லாத்துக்குமே வேர் வரும். பெர்ஃபெக்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஹேடு தான் வரும். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஹேட் பீன் வரும். ஃப்யூச்சரில் பொறுத்தளவுக்கும் வில் இல்லை ஷால் யூஸ் பண்ணலாம். இது பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால் ப்ரெசண்ட் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், எதுக்கு எது போடணும் அப்படிங்கிறது. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசண்ட் வந்துட்டு
ப்ரெசண்ட்டாக நடக்கிற ஈவெண்ட்டை குறிக்கும். ஹேபிட்ஸு ரெகுலராக நடக்கக்கூடியது. ஜென்ரல் ஃபேக்ட்ஸு. அடுத்து வந்து ஃப்யூச்சர் டைம் டேபிள் ஸ்கெட்யூல் சொல்கிறது. இதெல்லாம் வந்து ப்ரெசண்ட்டில் வரும். ப்ரெசண்ட் கண்டினியூஸில் எதெல்லாம் வரும்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது, ஃபிக்ஸ்டு பிளானாக இருக்கிறது, டெம்பரவரி ஆக்ஷனு, ட்ரெண்டிங், அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் நடக்கிறது. ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட்டு அதெல்லாம் என்ன வரும்னா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சேஞ்ச் ஓவர் த டைமு. பாஸ்டில் வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக்கான டைம் இல்லாமல் நடந்தது. ரிப்பீட்டட் ஈவெண்ட்ஸு பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நடக்கிறது. ஒரு ஆக்ஷன் இப்போ தான் முடிஞ்சுது அப்படின்னாலும் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கண்டினியூஸ் அப்படின்னா டெம்பரரி ஆக்ஷனு, இதுக்கு முன்னாடியிலேருந்து நடந்தது. ஸோ இந்த இது தான். இல்லைனாலும் மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அது வந்து வர ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பாஸ்ட் டென்ஸ் இது மேக்ஸிமம் முடிஞ்சது எல்லாமே. அதுக்கப்புறமா கண்டினியூஸும் அதே மாதிரி தான். ஆஃப் அண்ட் ஆல்வேஸ் இந்த மாதிரிலாம் வர. அடுத்து பாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷன் வர்றது, பாஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி வர்றது. ஃப்யூச்சர் அப்படிங்கிறது வந்து வில்லிங்னஸ், ப்ரெடிக்ஷன், பிளானு இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்துடும். ஸோ இது ஜஸ்ட்டு ஓவராலாக கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க, ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டாம். ஸ்டேட்மெண்ட் வர வர நீங்கள் அதை சால்வ் பண்ணவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சில கீவேர்டெல்லாம் இருக்கும், அதை பார்த்துட்டு அது வந்து என்ன டென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன ஈவெண்ட்டுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு டென்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த இது மக்கடிச்சு வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபார்ம் இம்பார்ட்டண்ட்டு. வேர்பு, பாஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் என்ன. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு உங்களுக்கு நம்ம அந்த கண்டினியூஸ் மொத்தம் இந்த 4 ஃபார்மில் 2 ஃபார்மில் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இதில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இதை வந்து மக்கடி வச்சுக்கோங்க. எதெல்லாம் வந்து சில இது வந்து எண்ணில் முடியும். ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.